இந்த வீடியோவில் என்னுடைய கிளைண்ட் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தங்கலக்ஷ்மி அவங்கள தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 29 வீடியோவில் அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அவங்க ஷார்ட்ஸ் போடலை, லைவ் போடலை, டெய்லி வீடியோஸ் போடலை. அவங்க எப்படி என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணி அவங்களுடைய சேனலை இவ்வளவு சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆனாங்கன்றதை நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் யூடியூபர்ஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்ன்றது இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ வித்யாலயாவில் பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல்ஸ் எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம், அவங்களுடைய ரெவென்யூ வந்து எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வாரத்தில் 2 வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஹாய் தங்கலக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இப்போ வந்து உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்களேன். நீங்கள் எந்த ஊர், நீங்கள் மேரிடு, உங்கள் குழந்தை, இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் அப்படியே சொல்லுங்கள். என்னோட பேர் தங்கலக்ஷ்மி. நானே, என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பின்ன எங்கள் வீட்டில் என்னோட மாமி மாமா, அவ்வளோதான் என்னோட பேக்ரவுண்ட் சொல்ல போனால். நான் வந்து படித்தது வந்து எம்காம் பிஎட். நீங்கள் ஏன் யூடியூப்பை சூஸ் பண்ணீங்க? யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த இதுக்கு முன்னாடி வச்சிருந்த யூடியூப் சேனல் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நார்மலாக நானும் வந்து எல்லாரும் போல் யூடியூப் பார்க்குற ஒரு ஆள் தான். நார்மலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் பார்ப்பேன். என்டர்டைன்மெண்ட் எதுவும் காமெடி, சினிமா அப்படின்னு தான் நான் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சேன், அதாவது ஆஃப்டர் மேரேஜ் வந்து சம்டைம் நம்மளால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா பண்ணி நான் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? சேனல் வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் எங்கேயுமே வெளியில் வேலைக்கு போகல. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால பிள்ளைங்களை பார்க்குறதும் அப்படி தான் என்னோட லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருந்தேன், சாரீ பிஸ்னஸ். அதுனா நார்மல் ரீசெல்லிங், அந்த நிறையா பெரிய பிஸ்னஸ் அல்ல, நார்மலாக சாரீ வாங்கி ஒரு 10-20 சாரீ வாங்கி வச்சு அப்படி செல் பண்ணுவேன். அப்படி தான் அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன இன்கம் வந்துச்சு. நான் நார்மலாக யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ள யூடியூப்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது ஓகே, நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்களே, நம்ம அப்படி பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் டைமு. அப்போ தான் யூடியூபுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மளும் யூடியூப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே எனக்கு ஒரு 2 இயர்ஸ் நான் ஐடியா மட்டும்தான் பண்ணேன். பட் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் யூடியூப் எப்படிலாம் ஓப்பன் பண்ணோன்னு ஒவ்வொருத்தங்க பேசிக் அதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறையா பேர் அதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணணும், அது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் சாரோட சேனல் பார்த்தேன். அதாவது சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அவரோட சேனல் பார்த்துட்டேன். பட் சாருக்கு நான் இன்ன வரைக்கும் சொன்னதில்லை. எப்போ ஓப்பன் பண்ணாங்க, நான் அப்போ இருந்து நான் எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு எல்லாரோட சேனல் பார்த்துட்டு இருக்கனால சாரோட சேனல் எனக்கு வந்துச்சு. நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாலே ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலோட நேம் வந்து அபீஸ் லீஃப் கிச்சன் அப்படின்னு. அதாவது நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. சேனல் ஓப்பன் பண்ணணும், வீடியோஸ் போடணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. ஷார்ட்ஸ் தான் போடுவேன். ஷார்ட்ஸ் போடும்போது தான் நான் உங்கள் சேனலில் பார்த்தேன், அதாவது ராஜ வித்யாலயா. அப்போ தான் நான் ராஜ வித்யாலயா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அந்த பேசிக்ஸு இதெல்லாம் அதையும் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் கோச்சிங் பண்ணுறது, அப்போ அந்த கோச்சிங் பண்ணுற வீடியோஸ் நான் பார்த்தேன், கோச்சிங் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போது அதில் வந்து நிறைய அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது அப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது சில டைமில் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிருக்காது, அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்காது. சில டைமில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அப்பவும் அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிருக்காரு. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2-4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு சேலரி வந்துச்சு அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு தோணும், எதனால இவங்களுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எதனால இவங்களுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மானிட்டேஷன் வந்து அவ்வளோ ஒரு விஷயமா அப்படின்னு. ஏன்னா அது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் உங்கள் சேனல் பார்க்கும்போது என்னால் 4 மாதத்தில் என்னால் மானிட்டேஷன் பண்ணி கொடுக்க முடியும்
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த சேனல் நான் அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்போது எனக்கு நிறைய கூட இன்டர்வியூஸு, பின்ன நீங்கள் சொல்கிற விதம், ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் 1 வாரத்தில் மானிட்டேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக 4 மாதம் எனக்கு தேவை, 4 மாதத்தில் நான் கட்டாயமாக மானிட்டேஷன் பண்ணி தருவோம். அதாவது இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு சிலவங்க நிறைய கோச்சிங் வர்றதுக்காக நிறைய சொல்லுவாங்க, என்னால் 1 மாதத்தில் பண்ணி கொடுக்க முடியும், ஏன்னா எல்லா சேனல்லையுமே நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு தான் இந்த சேனலுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், அதாவது குக்கிங் சேனலுக்குள்ள அதுக்கு நான் கோச்சிங் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நிறையா சொன்னீங்க. அப்போது இப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணல். சரி, அப்படின்னா நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, எப்படியாச்சும் உங்கள் கோச்சிங்கில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தான் கொடுத்துருந்தேன். அதாவது உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அப்போ வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருந்தேன், நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதுக்குள்ளே ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அந்த ராஜ வித்யாலயாவோட எனக்கு மெயில் வந்து அதுவும் 1 day 2 days ஆச்சு மெயில் அனுப்பியிருந்தீங்க. மெயிலில் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன், நான் இப்படி ஒரு சேனல் வச்சுருக்கேன், இதுக்கு நீங்கள் கோச்சிங் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதாவது நான் வச்சுருந்த சேனல் வந்து குக்கிங் ரிலேட்டடாக. ஓகே, நான் குக்கிங் ரிலேட்டடாக சேனல் வச்சுருக்கேன் சார், அதுக்கு கோச்சிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்கப்புறம் மெயில் பண்ணவே இல்லை, உங்களுக்கு பண்ணவே இல்லை. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 weeks 3 weeks அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. வீடியோஸில் சொல்லியிருந்தேன், குக்கிங் சேனலாக இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போனா நான் குக்கிங் சேனல் ஓகே டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த முடிவு பண்ணி நான் மறுபடியும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓகேன்னு நான் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணதுக்கப்புறமா பின்ன எனக்கு நீங்கள் ஜாயின் டாபிக் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. டாபிக் சூஸ் பண்ணணும், எனக்கு எந்த டாபிக்குமே எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வந்து படித்தது வந்து டீச்சிங் லைனாக படிச்சிருக்க. எப்போவுமே அவங்க சொல்கிறது, நீ டீச்சிங் லைனாக படித்ததுனால வேலைக்கு போனாலும் ஒரு டீச்சராக வேலைக்கு போ, வேற எங்கேயும் கம்பெனி உடனே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. அதனால தான் நான் வெளியில் வேலைக்கு போகாமே இருந்தேன். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நான் பண்ணலாமா சார் அப்படின்னு. அதுலேயே என்ன டாபிக், எந்த மாதிரியான சேனல், அது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறையா இருக்குது, அதில் எந்த மாதிரி சேனல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. அப்போது ஒரு 5 சேனல் நெய்ம்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எழுதி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தான் சேனலோட நெய்ம் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம சேனல் ஆரம்பித்து எத்தனை மாதத்தில் மானிட்டைஸ் ஆச்சுங்க? 4 months கம்ப்ளீட் ஆகலை சார், 3 months. சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, சேரலாமா வேணாமா, இல்லை நம்ம யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கலாம்ல, எதுக்கு நம்ம காசு கட்டணும் அப்படிலாம் நினைப்பாங்களா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம யூடியூப்க்கு வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம். ஸோ அதுக்காக நம்ம எதுக்கு அமௌண்ட்டு செலவு பண்ணி நம்ம படிக்கக்கூடாது. மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து எல்லா நம்மளுக்குன்னு சேலரி சம்பளம்னு வரப்போகுது. நம்ம வருஷகால ஃபுல்லாக அதில் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம எல்லா சம்பளத்தையும் அவங்க கேட்குறது இல்லைல்ல. ஒரு மினிமம் அவங்க 4 மாதம் நீங்கள் வந்து 4 மாதம் மானிட்டேஷன் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபீஸ் கேட்குறீங்க. அது வந்து உங்களோட உழைப்பு, அதில் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஜாயின் பண்ணேன். சரி, ஓகேங்க. இப்போ வந்து எதில் ஷூட் பண்ணுறீங்க? எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்? எப்போ ஷூட் பண்ணி போடுவீங்க? இப்போ ஷெடியூல்லாம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து 1st ஸ்டாண்டர்டும், பொண்ணு வந்து யூகேஜி படிக்கிறாங்க. எனக்கு வந்து ஏன்னா ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் மார்னிங் 9 o'clock வந்து அவங்க கிளம்பிடுவாங்க, ஸ்கூல் கிளம்புவாங்க. ஈவினிங் வந்து 3:30க்கு அவங்க வருவாங்க. அதுக்கு இடையில என்ன அந்த ஸ்பேஸ், அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, 9 மணிலேருந்து அந்த 3:30க்குள்ளே, அந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். பின்ன கண்டென்ட் எழுதுறது ஃபுல்லாகவே நான் காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு உட்காந்து, அந்த டைம் தான் கொஞ்சம் எல்லாரும் உறங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் மாதிரி இருக்கும். யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக சாரோட கோச்சிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா சாரோட கோச்சிங் வந்து
நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவரோட கோச்சிங்கு. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்பூனில் சாதத்தை எடுத்து ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அது போல தான் இருக்குது சாரோட கோச்சிங்கு. அதாவது எந்த டைம்னாலும் அவர் வந்து எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுவார். நம்ம ஸ்கூலில் டீச்சர்கிட்ட எல்லாம் கேட்கறது கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் சார் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதனால பயப்படாமல் நம்ம ஜாயின் பண்ணலாம். அதாவது கட்டாயமாக மானிட்டேஷன், அதாவது 4 மாசத்துல மானிட்டேஷன் ஆகும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம கேட்டு கரெக்டாக அவரோட வழியில போனோம் அப்படின்னா கட்டாயமா மானிட்டேஷன் ஆயிருங்க. அது வந்து என்னோட அனுபவம். யூடியூப் கோச்சிங் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஓரியன்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல நம்ம யூடியூப் பண்ணும் போதே நம்மளுக்கு சில டைம்ல நம்மளுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது பிஸ்னஸ் ஓரியன்டா நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்மளோட வேலையும் அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். நானுமே அதாவது பிஸ்னஸ்க்காக தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நான் அது என்னோட பிஸ்னஸ்ங்கிறது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சர்ல வந்து கட்டாயமா நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன்.